ஹாய், இது வந்து பச்சை பருப்பு, சிறு பருப்புன்னு சொல்லுவோம் பாருங்கள். இதுவும் வந்து கடையில் நமக்கு மிச்சராக கிடைக்குது. இதுவும் ரேட் அதிகம். இதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இது ஊற வைக்கணுங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நிழலில் காய வச்சுடுங்க. ஒரு துணி போட்டு துணிக்கு மேலே இதை நல்லா கழுவி காய போட்டுடுங்க. அந்த தண்ணியெலாம் போன பிறகு ட்ரை ஆகிடும் பாருங்கள். அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. என்னடா இவ்வளோ எண்ணெய் இருக்கேன்னு பார்க்காதீங்க, இப்போ தான் நான் வந்து பொரித்து எடுத்துகிட்டு வரேன். இது இன்னும் நான் ஃபில்ட்ரு கூட பண்ணல, எதுவுமே பண்ணலை. இதுக்குள்ளே வீடியோ எடுக்க வந்துட்டேன். இப்போது இந்த மாதிரி இருக்கா, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது கடலைப்பருப்பு, இது அவல், இது வேர்க்கடலை, இது சிறுபருப்பு, பச்சை பருப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கோங்க. இன்னும் எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை, ஸோ கருவேப்பிலை இருந்தாலும் அதையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.